தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குடியரசு தினத்தையொட்டி ஆளுநர் மாளிகையில் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிற தேநீர் விருந்தை மனிதநேய மக்கள் கட்சியும் புறக்கணிக்கிறது. இது தொடர்பாக கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கோகுல். கோகுல், தற்போது காங்கிரஸ், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை தொடர்ந்து தற்போது மனிதநேய மக்கள் கட்சியும் ஆளுநர் மாளிகை அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கிறது. விவரங்களை பதிவு செய்யலாம். நாளை குடியரசு தினத்தையொட்டி ஆளுநர் மாளிகையில் தேநீர் விருந்து நடத்தப்படுகிறது. இந்த தேநீர் விருந்துக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய கட்சிகளுக்கு ஆளுநர் அழைப்பு விடுத்திருக்கார். இந்த அழைப்பை அடுத்து திமுகவுடைய கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மதிமுக இரண்டையும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இந்த தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக ஏற்கனவே அறிவிக்கக்கூடிய இந்த நிலையில மற்றொரு கூட்டணி கட்சியான மனிதநேய கட்சியுடைய நிலைப்பாடும் ஆளுநர் மாளிகையில் நடைபெறக்கூடிய தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக எதிராக ஆளுநர் செயல்பட்டு வருகிறார். ஆகவே இந்த தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக மனிதநேய மக்கள் கட்சியுடைய தலைவர் ஜவஹர்லா நம்மிடம் தெரிவித்திருக்கிறார். மற்ற கட்சியான பாமகவுடைய நிலைப்பாடு என்ன என்பது குறித்து இன்னும் சற்று நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாமக நிறுவனர் ராமதாஸை சந்தித்து தைலாபுரம் தோட்டத்தில் சந்தித்து பேசுகிறார்கள். அவர்களுடைய நிலைப்பாடு குறித்தும் இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் அறிவிக்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி கோகுல், விரிவான விவரங்களுக்கு.